காலையில் 8 மணிக்கு எழும்பி அடுப்பங்கரைக்கு போயாச்சு. அரிசி ஊற போட்டிருந்து அதை எடுத்து கஞ்சிக்கு வச்சாச்சு. அப்புறம் இது புளியங்குரு மாட்டுக்கு. நாங்கள் விறகடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது அப்பப்போ கலக்கி கொடுக்கணும். ஆட்டுக்கு, மாட்டுக்கு, போத்துக்கு எல்லாம் கொடுப்போம். அப்புறம் நாங்கள் சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அரிசி போட்டாச்சு. அப்புறம் இது அமரக்காய் கூட்டு. எல்லாம் வெந்துருச்சு. அயனிச்சக்கா, இதுக்கு பேர் நாங்கள் அயனிச்சக்கான்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நல்லா பழுத்திருக்கு. அப்படியே சாப்பிட்டோம். அப்புறம் திருப்பியும் சமையலுக்கு ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு எடுத்தோம். இது என்ன தெரியுமா? கருவாடு, நொத்தோலி கருவாடு குழம்பு வச்சாச்சு. இந்த முட்டை எங்களுக்கு இலக்கிளிக்கு சாப்பாடு. அப்புறம் ரசம் வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் கடுகு போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த ரசம் உண்மையிலே நான் வச்சேன். ஆனால் நல்லா இல்லை. இருந்தாலும் நாங்கள் தான் சாப்பிடுவோம். நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். அரைச்சி வச்ச தக்காளி, அந்த பொடியெல்லாம் போட்டு அரைச்சி வச்சது. இது 5 மினிட்ஸ் இப்படி கிண்டி கொடுக்கணும். உண்மையிலே நல்லா இல்லை, நீங்கள் வைக்க வேண்டாம். ஓகேவா? நான் சும்மா தான் வீடியோ எடுத்தேன். உப்பு, புளி, காயப்பொடி, தண்ணி. நல்லா இல்லைன்னா எங்களுக்கு ஓகே, நாங்கள் யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ வேறு எங்கள் வீட்டில் உள்ள சின்னதாக காய்கறி தோட்டம். இது கத்திரிக்காய், அங்கங்கே 1-2 நிற்கி கத்திரிக்காய், இடையில கீரை நிற்கி. அப்புறம் ஏரோப்ளைன். மிஷின் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறது. அவர் வந்தாச்சு. இதுதான் அவரோட வேலை. அப்புறம் நைட்டாச்சு. நைட்டு சமையலுக்கு நண்டு கறி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன்.